கோவலன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் ஆண்ட மாபெரும் சோழப் பேரரசின் தலைநகராம் பூம்புகார் எனும் புகார் நகரில் வாழ்ந்த பெரும் வணிகன். அக்காலத்தில் உலகப் புகழ்பெற்ற புகார் துறைமுகத்தின் வழியே முத்துக்களையும் மாணிக்கங்களையும் ரோமபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் ஏற்றுமதி செய்து பெரும் பொருள் ஈட்டியவன். மாதர்குல மாணிக்கமாம் கற்புக்கரசி கண்ணகியின் கணவன். புகார் நகரத்து பெரும் செல்வந்தர்களில் ஒருவன். இப்படிப்பட்ட கோவலன் மாதவி எனும் நடன மங்கையின் பார் ஏற்பட்ட காதலால் தான் வணிகத்தில் ஈட்டிய பணம் பொருள் உட்பட தனது சொத்து முழுவதையும் இழக்கிறான். மாதவியின் காதலால் நடுத்தெருவிற்கு வந்துவிட்ட கோவலன் தன் மனைவி கண்ணகியுடன் தான் பிறந்து வாழ்ந்த புகார் நகரை விட்டு மதுரைக்கு கிளம்புகிறான். பாண்டிய பெருவேந்தர்களின் தலைநகராம் மதுரையில் தன் மனைவி கண்ணகியின் விலையுயர்ந்த காற்சிலம்பு ஒன்றை விற்று புதிய தொழில் தொடங்கலாம் என்று முயற்சி செய்கிறான். அந்தோ பரிதாபம்! அதே காலகட்டத்தில் மதுரையை ஆண்ட பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியின் வழிவந்த குடும்பர்குலத் தலைவன் நெடுஞ்செழியனது பட்டத்தரசியின் காற்சிலம்பு ஒன்று காணாமல் போக ஒற்றை காற்சிலம்பை விற்க முயன்ற கோவலனை கள்வன் என்று முடிவு செய்து அவனை கொன்று விடுகிறார்கள்.
தன் கணவன் கோவலனை கள்வன் என்று பொய்யாக குற்றம் சாட்டி கொன்றுவிட்ட சேதியை கேட்ட கண்ணகி வெகுண்டெழுந்து பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் தன் கணவன் கோவலன் கள்வன் அல்லன் என்று நிரூபித்ததாகவும் பின்னர் நீதி தவறிய மதுரையை எரித்ததாகவும் வரலாறு சொல்கிறது. அறநெறி ஆட்சி நடத்திய குடும்பர் குலத் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் ஆட்சியில் நீதி தவறிவிட்டதை உணர்ந்த அடுத்த நொடி தன் உயிரை துறந்தான். கிபி முதல் நூற்றாண்டில் சேர இளவரசர் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் வரும் இக்கோவலன் கண்ணகி கதையை தெரியாதவர்கள் தமிழர்களாகவே இருக்க முடியாது. பெரும்பாலும் புராணங்களிலும் பழங்கால காப்பியங்களிலும் கூறப்படும் கதைகளும் செய்திகளும் வெறும் கற்பனையே என்றும் இட்டுக்கட்டி கூறப்படுபவை என்றுமே இன்றைய நாகரீக மனிதர்களால் நம்பப்படுகிறது. புராணங்களிலும் பண்டைய காப்பியங்களிலும் கூறப்படும் செய்திகளை நிரூபிக்க தக்க சான்றுகள் இல்லை என்பதே இவர்களின் கூற்று. ஆனால் அடிப்படையில் புராணங்களிலும் காப்பியங்களிலும் கூறப்படும் செய்திகளும் கதைகளும் அக்கால சமூக தளத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகள் என்பதையே அது தொடர்பான தீவிர ஆராய்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. கால ஓட்டத்தில் அக்கதைகளின் சில ஏற்ற இறக்க புனைந்துரைகள் ஏற்பட்டிருக்குமே அன்றி பழங்கதைகள் அனைத்துமே கட்டுக்கதைகள் என்பது அறியாமையின் வெளிப்பாடே. எவ்வித ஆராய்ச்சியும் இல்லாமல் பழங்கதைகளை புறக்கணிப்பது நம் வரலாற்றை நாமே புதைகுழியில் தள்ளுவதற்கு சமம். தான் யார் என்ற வரலாற்றை மறந்ததாலேயே தமிழர்கள் இன்று வரை வீழ்ச்சியுற்று கிடக்கின்றார்கள். அதன் எடுத்துக்காட்டே கோவலன் கதையும் அதன் வரலாறும். ஆம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனும் தமிழாசான் வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் கோவலன் கண்ணகி கதையின் உண்மைத்தன்மையை ஆராயும் பொருட்டு நாம் தேடிய வகையில் கிடைத்த செய்தி நமக்கு பெரும் வியப்பையும் பெரும் ஆச்சரியத்தையும் கொடுத்தன.